வணக்கம். தலை குனிந்து என்னை பார், உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன். நம்மில் எத்தனை பேர் புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னு கேட்டா வெகு சில பேர் தான் சொல்லலாம். புத்தகம் வெறும் காகித கட்டு மட்டும் இல்லைங்க, நம்ம அறிவின் ஆதாரம் புத்தகம் தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம புத்தகம் படிக்கிறதுனால நமது மனசு ரொம்ப அமைதியா இருக்குமா? நம்ம புத்தகம் படிக்கும் வரை நமது உடலும் மனமும் ரொம்ப அமைதியா ஆரோக்கியமா இருந்துச்சு. என்னைக்கு நம்ம புத்தகத்தை படிக்கிறத விட்டோமோ அன்னையில இருந்து நமது மனமும் சரி நமது உடலும் சரி கெட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புத்தகங்கள் தான் வரலாற நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்தது, சரித்திரத்தை நமக்கு காட்சிப்படுத்தியது, இன்னைக்கு இலக்கியம் என்ன இலக்கணம் என்னன்னு நமக்கு கற்றுக் கொடுத்தது. இவையெல்லாம் புத்தகங்கள் தான். புத்தகம் என்பது நமது மொத்த மனித குலமே அச்சு வடிவில் இருப்பது போல. ஒரு நல்ல நூலகம் திறக்கப்பட்டால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் சொல்வாங்க. அந்த அளவுக்கு புத்தகம் சக்தி வாய்ந்ததுங்க, உலகத்தையே மாற்றும். இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கும் சட்ட புத்தகத்தை எழுதினவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாமேதை அண்ணல் அம்பேத்கர் இரவும் பகலும் புத்தகத்தை படிச்சதுனாலதாங்க அவ்வளவு பெரிய நுட்பமான புத்தகத்தை அவரால் எழுத முடிந்தது. புத்தகம் வாசிப்பதை நம்ம பழக்கமாக்குவோம், அடுத்த தலைமுறையினருக்கும் அதை கொண்டு செல்வோம். தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம்.